காட்டுக்குள்ள எப்படி டென்ட் போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிக் அசெம்பிள் பண்ணிட்டோம். 3 ஸ்டிக் வருதுங்க. அந்த பக்கம் உள்ள விட்டா இந்த பக்கம் வெளியே வந்துடும். வந்து 2 பெட்ரூம் மாதிரி வச்சுக்கலாம். இந்த இதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டா இது ஒரு தனி பெட்ரூம். அதுல மொபைல் வச்சுக்கிறதுக்கு பவுச்சு, லைட் மாட்டிக்கிறதுக்கு. இந்த பாருங்க சரி, வேற லெவல்ல இருக்கு அந்த வியூ. இங்க பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள எப்படி டென்ட் போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டென்ட் போடுறதுக்காக நம்ம எந்த ஸ்பாட்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல்ல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க நாட் ரீச்சபிள் கிளப்ல தாங்க இருக்கோம். இதுக்கான அந்த ஸ்டிக் அம்பர்லால வர மாதிரி வருதுல்ல இது. இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது டபுள் தானே என்ன சொன்னீங்க? டபுள் ரூம் மாதிரி டபுள் லேயர் இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம் தானே? இது நார்மலா பாக்குறது ஒரு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. உண்மையாவே ரொம்ப கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. இந்த டென்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடுல வந்து இப்படி இழுத்து கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் பேக் சைடு வரும். ஃப்ரண்ட் சைடு வந்து அது என்ட்ரன்ஸ் டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஃப்ரண்ட் சைடு. இல்ல அவங்களையே நாங்க அசம்பிள் பண்ண சொல்லுவோம். நாங்க சொல்லி கொடுப்போம். அவங்களும் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களும் பண்ணலாம். அந்த ஸ்டிக் அசெம்பிள் பண்றாங்க பாத்தீங்களா? இது வந்து ஒவ்வொரு சைஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பெரிய ராட், இது பெரிய ஹேங் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா இருக்கும், அதை நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி அசெம்பிள் பண்ணிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 பாயிண்ட் இருக்கும். இங்க ஒண்ணு, அது ஒண்ணு, மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கும். இருக்கிறதுலே பெருசு ஃப்ரண்ட்லயும், சின்னது வந்து லாஸ்ட்லயும் வரும், பின்னாடியும் வரும். ஸ்டிக்கை வந்து ஃபர்ஸ்ட் அசெம்பிள் பண்ணிட்டு 3 ஸ்டிக்கையும் ஒண்ணா வச்சு பார்த்தோம்னா எது சின்னதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்டிக் அசெம்பிள் பண்ணி இது வந்து கொச்சுவா பிராண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கொச்சுவா பிராண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல் மோல்டு டைப்ல வந்துடும். குளிர் எவ்வளவு இருந்தாலும் தாங்கும். -5 டிகிரி வரைக்கும் இது குளிர் தாங்குங்க. அந்த மாதிரியான டென்ட் தான் இது. அதே மாதிரி ஹாட் அதிகமா இருந்தாலும் உள்ள வராது. எல்லாமே டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் தான். இந்த ஸ்டிக் அசெம்பிள் பண்ணி 3யுமே வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுல எது பெருசோ அது ஃப்ரண்ட்லயும், எது சின்னதோ அது பேக்லயும் நம்ம பிளாக் இருக்கு. அது எக்ஸ்ட்ரா ராட். ஏதாவது டேமேஜ் ஆச்சுனா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ராட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல உள்ள கயிறு இருக்கும். இது வந்து டெம்பரா தான் இருக்கும். நம்ம இப்படி ரிவர்ஸ்ல இழுத்து அப்படி உள்ள மாட்டிக்கலாம். அதுவா தானா அசெம்பிள் ஆயிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிக் அசெம்பிள் பண்ணிட்டோம். 3 ஸ்டிக் வருதுங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த சைடு ஒரே லெவல்ல வச்சிருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 ஸ்டிக் ஒரே சைஸ்லயும், ஒரு ஸ்டிக் சின்னதாவும் இருக்கு. இப்ப ஒரே சைஸ்ல இருக்கிறது ரெண்டும் ஃப்ரண்ட்லயும் சென்டர்லயும் மாட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிறத லாஸ்ட்ல மாட்டிக்கலாம், பின்னாடி பேக் சைடு. இதுக்கு எத்தனை பேர் தேவைப்படும்? இதுக்கு 2 பேர் தேவைப்படும். 2 பேர் இருந்தா போதும், மாட்டிக்கலாம். ஒரு சுத்தியல் அவ்வளவுதான். 2 பேர் அவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்லை. இதுக்கு ஹூக்ஸ் அதுலயே இருக்கும். அந்த ஹூக்ஸை வச்சு நம்மளே பண்ணிக்கலாம். கிட்ஸ் கூட பண்ணலாம். கிட்ஸுக்குன்னு தனி டென்ட்ஸும் இருக்கு. அவங்க விருப்பப்பட்ட தனியா ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தனியா டென்ட் இருக்கு. நிறைய கெஸ்ட் எல்லாம் வரும்போது குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 10 வயசு பையன் லாஸ்ட் டைம் வந்து நானே தான் டென்ட் போடுவேன்னு சொல்லிட்டு அவரே டென்ட் போட்டு அவங்களே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். டென்ட் ரொம்ப கஷ்டமா இருக்காது. இது அசெம்பிள் பண்றதுக்கான ஹூக்ஸ் இதெல்லாம். இந்த ஹூக்ஸ் வந்து ரொம்ப டெம்பரா இருக்குங்க. இது ஷார்ப்பா இருக்காது, பிளண்டா தான் இருக்கும். ஆனா மண்ணுல வச்சு அடிச்சோம்னா இது இறங்கிடும். ஆமா, அதனால இந்த டென்ட் வந்து மண்ணுல தான் போட முடியும், பாறையில போட முடியாது. சும்மா செருகிறது தான். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள சும்மா செருகிறது தான். வேற இந்த பக்கம் செருகுனா அந்த பக்கம் வெளியே வந்துடும்.
சின்னதா இருக்கிற சென்டர்ல போடணும்னு சொன்னீங்க பாவா, லாஸ்டா போடுங்க. லாஸ்ட் சின்னதா இருக்கிறது ஆமா, லாஸ்ட். கீழ இப்படி வரும், கீழ வரும். இது ரெண்டு சின்னதா தான் இருக்கிறது லாஸ்ட் தான். ஓகே ஓகே, இருங்க. இந்த எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். என்னங்க இங்க இருக்கு பாருங்க. இப்போ நான் மாட்டுறது பேக் சைடு வந்துருங்க. ஓகே அது அமுக்கிக்கலாம். ஓகே, அதுக்குள்ள விட்டுருங்க. மேல வருங்க, மேல வரும். ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் வெளியே வந்துருச்சு. அந்த பக்கம் உள்ள விட்டா இந்த பக்கம் வெளியே வந்துரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல அவங்களும் மாட்டிட்டாங்க. ஆமாங்க, இதை வச்சு லாக் பண்ணுவோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல லாஸ்ட்ல ஒரு ஹூக் இருக்கும். இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? இந்த ஹூக் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கும். இதுல வந்து உள்ள நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி அந்த சைடுங்க. ஆமா, பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். இந்த சைடும் அதே மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்க. இல்ல, அதை அப்படியே படுக்க வச்சிருங்க. இப்படி முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி டெம்பரா இருக்குங்க. அதே மாதிரி இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது அப்படியே டெம்பரா நின்னுக்கும். இதுல சைஸ் எதுவும் நம்ம செட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த கீழே ரோப் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டாண்டர்ட் சைஸ். அது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஸ்டாண்டர்டா இதே அதுவே தானா வந்துருங்க. நான் அடிச்சா சரி. ஓகே, அந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி நான் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த கீழே வரும். ஒரு 5 கேர்ள்ஸ் சேர்ந்து ஒரு ட்ரிப்பா வரோம், 10 கேர்ள்ஸ் சேர்ந்து வந்திருக்கோம்னா அவங்களே கூட பண்ணலாம். இதுக்கு வந்து யாரும் துணை வேணும் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டமே இல்ல. 20 மினிட்ஸ் தான் ஆகுங்க இது போடுறதுக்கு. அவ்வளவுதான், ஜஸ்ட் அந்த ஹூக்ஸை மாட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மாட்டலையா நீ? ஓகே, இப்ப பிடிச்சி இழுக்கும் போதே டென்ட்டோட ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரண்ட்ல பிடிச்சதுதான். நீங்க அந்த மூலைக்கு போங்க சிஸ்டர். அப்படி பிடிச்சிட்டு முன்னாடி போயிருங்க. ஓகேவா? ஓகே ஓகே, இங்க ஹூக் அடிச்சட்டுமா? நீங்க இதை பிடிச்சுக்கிறீங்களா? நான் வரேன், ஹூக் அடிக்க நான் வரேன். பாத்தீங்கன்னா ரோப்போட இந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எங்க வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவு லென்த் இப்ப நமக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கு, அதனால ஃபுல் லென்த்ல வச்சு அடிச்சுக்கிறோம். ஒருவேளை ஸ்பேஸ் இல்லை, இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு அங்கே வச்சு ஹூக் அடிச்சுக்கலாம். இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இதுல இது இப்படி எடுத்து விட்டுட்டு ஹூக் இதுல ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே மண்ணில் வச்சு அடிச்சிடறோம். அது பரவாயில்ல, வேங்க அடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுல இறங்காது, ட்ரை பண்ணி பாப்போம். இதுல இறங்காதுடா. அப்படியா? வச்சிருச்சா? வராதா? ட்ரை பண்ணி பாரு. எனக்கு பயமா இருக்கு. வேலைலாம் இவங்களுக்கு போய் தான் செய்வாங்க. நாம வெறும் தள்ளு 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 அதாவது நிறுத்திக்கோ. முடிஞ்ச வரைக்கும் நல்லா இழுத்து டெம்பரா மாட்டிட்டோம்னா நமக்கு உள்ள ஃபினிஷ் நீட்டா வரும். கயிறை மட்டும் பிடிச்சிங்க, கை இந்த கையை எடுத்துக்கோங்க. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் கீழே வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா இருக்கும், சேஃபா இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் அடிச்சிட்டோம்னா அப்புறம் சைடுல நம்ம ஹூக் அடிச்சுக்கலாம். ஓகே ஓகேவா? ஓகே, அடிக்கலாம். இது வந்து ஆக்சுவலா வந்து உள்ள 2 பேரு, வெளியே 4 பேர் தாங்கலாம். ஆமா, இந்த ஒரு டென்ட்குள்ள 2 ரூம் இருக்கு. உள்ள
உள்ள 4 பேர் வெளியே 4 பேர் 8 பேர் தங்க 8 முடியும். பேர் வரைக்கும். ஆமா ஆமா. இந்த டென்ட் ஆக்சுவலா வந்து அப்படியே கொடுங்க. 2 பெட்ரூம் மாதிரி வச்சுக்கலாம். 2 ரூம் இருக்கு இதுக்குள்ள. வெளியே ஒரு ஹால் மாதிரி இருக்கும், உள்ள இன்டீரியர்ல ஒரு ரூம் அந்த மாதிரி இருக்கும். இது ஆமா, செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆமாங்க. சைடுல வந்து ஃபுல்லா சைடு அடிக்காம கொஞ்சம் ஒரு கிராஸா இப்படி வச்சு அடிச்சிடலாங்க எப்பவுமே. எதனாலன்னா அப்பதான் அந்த ஃப்ரண்ட்ல வந்து அந்த டெம்பர் கிடைக்குங்க. இல்லைன்னா ஷேப்புக்காக தான். நான் எடுத்துட்டு வரேன். சைட்ல வச்சு அடிச்சோம்னா நம்ம வந்து அந்த ஷேப் இல்லாம சுருக்கமா தெரியும். இந்த சுருக்க தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு கிராஸா இப்படி இந்த ஆங்கிள் வச்சு 2 பக்கமும் அடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பேக் சைடு அடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு அடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பின்னாடி கொஞ்சம் லூஸ் ஆயிடும் எப்பவுமே. அப்போ வந்து பேக் சைடு மறுபடியும் போய் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இந்த சைடு அடிக்க வேண்டாமா பாவா? ஹூக் இங்க தான் அடிச்சிடணும். எடுங்க அப்படியே இந்த ஆங்கிள் அடிக்குமானே? அந்த ஆங்கிள். ஓகே ஓகே. ஃபினிஷ். மழை பெஞ்சாலும் உள்ள தண்ணி தண்ணி வராது. கீழே அதுக்கு கீழே வந்து உள்ள மேட் போட்டுருவோம் தனியா. அந்த மேட் வந்து உள்ள தனியா லாக் ஆயிடும். சோ அதனால தண்ணி கூட உள்ள வராது. பேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே. ஆக்சுவலா பேஸ் வந்து உள்ள பார்த்தா இப்படிதான் இருக்கும். இத வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்னு பாருங்க. இதான் பேஸ். இது வந்து விண்டோ பார்ட்டுங்க. இந்த நெட் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து விண்டோ. அதே மாதிரி அங்கேயும் விண்டோ கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இதை வந்து நம்ம பேக் சைடு அந்த இதுல இந்த ஹூக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த இதுல மாட்டி விட்டுருவாங்க. அதுல ஹூக் மாதிரி இருக்கு. எல்லாத்துலயுமே ஹூக் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் ஹூக். அதை வச்சு நம்ம மாட்டிக்கலாம். இங்க ஹூக் இருக்கு பாருங்க. இதுல மாட்டுறதுங்க. கரெக்டா சென்டர் மாட்டிட்டு நம்ம அதுல இருந்து கொண்டு வரணும். மாத்தி மாட்டிட்டோம்னா அது சரியா வராதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எண்டில் இருந்து மாட்டிட்டு வந்தோம்னா அந்த சென்டர் கரெக்டா வருங்க. இது வந்து இந்த அந்த லாஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆமாங்க. அதுல மாட்டோம். லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்தா தான் பெஸ்டா இருக்கும். பெட் போய் எடுத்துட்டு வரட்டா? முதல்ல பிளானே இல்ல இது. இல்ல நேத்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணிட்டோங்க. அந்த பேக் சைடும் ஹூக்ஸ் மாட்டியாச்சு, ஃப்ரண்ட் சைடும் ஹூக்ஸ் மாட்டியாச்சு. உள்ள பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பெட்ரூம் மாதிரி வந்துடும். இந்த இதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டா இது ஒரு தனி பெட்ரூம். அதுல மொபைல் வச்சுக்கிறதுக்கு பவுச்சு, லைட் மாட்டிக்கிறதுக்கு ஹூக்ஸ், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த இது யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஓகே. லைட் நீங்க அந்த லைட் வச்சிருக்கீங்க, சோலார் லைட். ஆமாங்க, சோலார் லைட் மாதிரி இருக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெட் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெட் லைன் வந்து அவுட் சைடும் அந்த போர்ஷன் வந்து உள் சைடும் வச்சு மாட்டுவோம். அதுல மாட்டும் போது இந்த இடத்துல வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. இந்த வெல்க்ரோவுக்கு அதுல போய் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டும் போது அது ரெண்டு ஒரே ரூம் காய்க்கும். நம்ம மூவ் பண்ணாலும் இது வந்து உழைஞ்சு போகாது, ஒரு அதே மாதிரி இருக்கும். கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இந்த ஹூக் கொஞ்சம் மாற்றுறது டிஃப்ரெண்டா இருக்கும். லாஸ்ட்ல வரும். அது வந்து உள்ள ஃபுல்லா ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்தோம்னா அது தானா லாக் ஆயிடும். அதே மாதிரி அந்த சைடு. ஃபைனலா நம்மளோட டென்ட் ஸ்டே ரெடி ஆயிடுச்சுங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளாடி போய் பாத்துடலாமா? வாங்க.
ஸோ இப்போ நம்ம அண்ணங்க எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணிட்டாங்க டென்ட் நமக்காக. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இங்க வந்து பாருங்க, தெரியுதா அதுல இருந்து எப்படி இருக்கு? ஓகே, நான் போட்டா உள்ள. ஸோ இது நம்ம டென்ட்ல வந்து கரெக்டா நடக்கிறதுக்காக. ஓகே, டென்ட்ல நடக்கிறதுக்காக ஒரு வே போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு மழை கூட வராது, கரெக்டா பக்காவா பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்கு. இந்த ரூம் காமிச்சாரு. இதுதாங்க ஹைலைட். இங்க வா, இந்தியா எப்படி இருக்கு? உள்ள போறேன் பாருங்க. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு டென்ட். செம்மையா இருக்கு உண்மையாவே. டென்ட் ஸ்டே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டென்ட் ஸ்டேக்குள்ள நான் இப்பதாங்க ஸ்டே பண்றேன். கட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டென்ட் ஸ்டேல நம்ம இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு அந்த வியூ. இங்க பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவே ஸ்டே பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வியூ வேற லெவல்ல இருக்கு. ஸோ வெளியே போய் உங்களுக்கு காமிச்சு தரேன் இந்த வியூ எப்படி இருக்குன்னு. இப்படி பாருங்க, எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ. சீரியஸ்லி ஒர்த்துன்னே சொல்லுவேன்.